ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அழகான பங்களா, சின்னதான ஒரு பங்களா. இது பார்த்திங்கன்னா நம்ம கோவூர் அண்ட் மாங்காடு ரெண்டுத்துக்கும் மிடில் தான் இந்த வீடு இருக்குது. ஸோ இது நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்டு, டிமார்டு எல்லாமே அவைலபிளாக இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இது. லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். இது ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வரும் உங்களுக்கு, 3 பெட்ரூம் வரும் உங்களுக்கு. ஸோ நல்ல அழகான லக்ஸரியான வீடு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,25,00,000 பேசலாம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், CMD அப்ரூவ்டு. நீங்கள் ஒரு 80% மேலே லோன் போய்க்கலாம் இந்த வீடுக்கு. நல்ல அழகான வீடு, நல்ல பேசியஸான வீடு. ஏன்னா நீங்கள் 1400னா உங்களுக்கு எவ்வளோ பேசியஸாக வரும்னு தெரியும். ஸோ பாருங்கள், நல்ல லக்ஸரியான டைப்பில் உங்களுக்கு வந்து மெயின் கேட் வந்துடும். மெயின் கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான டிசைனில் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா நல்ல பேசிஸான டபுள் கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13x20 என்ற சைஸில் வந்துடும். நல்ல பேசிஸான கார் பார்க்கிங், 2 கார் நிறுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா செட் பேக் வீடு தான். ஸோ எந்த வால் டச்சும் இருக்காது. ஒரு 1.5 அடிக்கு நம்ம செட் பேக் விட்டு தான் இந்த வீடு கட்டியிருக்கோம். பாருங்கள், கார் பார்க்கிங் நல்ல பேசிஸான கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல லக்ஸரியான வீடு. ஸோ இந்த ப்ரைஸில் உங்களுக்கு இவ்வளோ லக்ஸரியான வீடு இங்கே சாத்தியம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 பேஸ் லைன் வந்துடும் உங்களுக்கு, சம்பு, செப்டி டேங்கு எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்த் என்ட்ரன்ஸ் கொண்ட வீடு. ஆக்சுவலாக உங்களுக்கு வடக்கு பார்த்து அமைஞ்ச வீடு. அதே போல் ரோடு சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு வந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் எண்ட் ரோடு தான். ஸோ டிராஃபிக் இல்லாத ரோடு. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போனோடனே அழகான ஒரு 3D டிசைனில் உங்களுக்கு ஒரு வால் இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் நல்லா லைட்டிங் கொடுத்து நல்ல லக்ஸரியாக இருக்குது. ஸோ இது மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல தீக்கூட்டில் உங்களுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இன்னும் வார்னிஷ்லாம் போட்டு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ 90% மேலே ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 5% தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹாலு, நல்ல பேசிஸான ஹாலு. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16x14, 16x14 என்ற சைஸில் வந்துடும். ஹால் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் எல்லாமே லைட்டிங்லாம் வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு எல்லாமே நம்ம வுட் ஒர்க்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும், நல்ல டிசைனிங்கில் உங்களுக்கு இருக்குது. நல்ல பேசிஸான ஹாலும் கூட. ஸோ அதே போல் வந்து கிச்சனு, நல்ல அழகான கிச்சனை கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் கீழே. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x13 என்ற சைஸ் வரும். ஸோ உங்களுக்கு இதுவே கொஞ்சம் பேசிஸான பெட்ரூமாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு நம்ம. நல்ல அழகான வீடு, பெரிய வீடு ஆக்சுவலாக உங்களுக்கு. ஏன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் மாடல்னும் போது ரொம்ப பேசிஸாக இருக்கும். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிஸான கிச்சன் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியும், 8x உங்களுக்கு 13 வரும். அதாவது 8x13 அந்த சைஸில் உங்களுக்கு பெரிய கிச்சனு. கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் தான். நல்ல பேசஸான கிச்சன் வந்துடும் உங்களுக்கு, ஃபுல்லி மாடுலர் கிச்சன். கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம செட் பேக் விட்டு அங்கே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நம்ம அழகாக கார்டன் ஏரியா மாரி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு செடிகள், பில்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயே ஒரு வால் இருக்குது, கிணறும் இருக்குது. ஸோ கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ஃபீட்டில் உங்களுக்கு வாட்டர் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அதே போல் போரும் அவைலபிலிட்டி இருக்குது. போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 லென்த்தில் உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்கோம். நல்ல அழகான பேசிஸான லக்ஸரியான வீடு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ப்ரைஸில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹால்லேயே உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 5x8 என்ற சைஸில் ஒரு பாத்ரூம் சைஸ் வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு காமன் பாத்ரூமு. ஃபுல்லாகவே லக்ஸரியான வீடு. ஸோ ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து மார்பல்ஸில் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லி மார்பல். அதுவும் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மார்பல் இது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்காது. ஒரு மாதிரி உங்களுக்கு கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இந்த டைப்பில் உங்களுக்கு மார்பல் வந்துடும். ஸோ மேலே போனீங்கன்னா ஒரு மினி ஹால் வந்துடும் உங்களுக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபால் சீலிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மினி ஹால்லேயும் சரி. அந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16x14 அதே சைஸுக்கு வந்துடும் உங்களுக்கு.
நல்ல அழகான படிக்கட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்டு சூப்பராக நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து ஒரு டிவி யூனிட்டும் மேலே வந்துடும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபேஸஸான பெட்ரூமு, உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் என்ற சைஸில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20க்கு 12 என்ற சைஸ் வரும். 20க்கு 12 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே நம்ம ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா வரும் உங்களுக்கு. அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபேஸஸான பாத்ரூம் வந்துடும். அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்டர்ப் இல்லாத இருக்கும் உங்களுக்கு அந்த ஏரியா. இதில் உங்களுக்கு ரோடு வியூ பார்த்த மாதிரி ஒரு பால்கனியும் வந்துடும் உங்களுக்கு. நல்ல அழகான பால்கனி, நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸுகள் நிறைந்த வீடுகள். பக்கத்துலேயே உங்களுக்கு தான் காசா கிராண்ட் இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிமார்டும் உங்களுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ 1 இயரில் பயங்கர டெவலப் ஆகாத ஏரியா இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் லக்ஸரியான வீடு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14x13 அந்த சைஸில் வந்துடும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பால்கனியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ நம்ம லக்ஸரியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லக்ஸரியாக இந்த வீடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ப்ரைஸில் வீடு தர்றவங்க, அதுவும் செட் பேக்கு அதேமாதிரி உங்களுக்கு கார்டன் ஏரியா எல்லாமே அவைலபிலிட்டியாக இந்த வீட்டில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸில் வீடு தர்றவங்க தாராளமாக நீங்கள் இந்த வீடை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து 2 பக்கம் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். குன்றத்தூர் டு மாங்காடு மெயின் ரோடும் நியர்பை, அதே போல் குன்றத்தூர் டு போரூர் மெயின் ரோடும் உங்களுக்கு நியர்பை. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ நல்ல டெவலப்பான ஏரியாவில் உங்களுக்கு இப்போ இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உடனே வந்து